எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்றைக்கி வீடியோ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விலாக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது விலாக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமாவது நான் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இரும்பு ஆப்பச்சட்டி தான் சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன். இதை வாங்கிட்டு வந்தப்போ ஃபுல்லாகவே கருப்பாக அந்த கறி மாதிரி போட்டு தேய்ச்சி வச்சுருப்பாங்க போல இருக்குது, அது இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நான் சோப் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணக்கப்புறமா அது போகவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் போட்டு தாளித்து பார்த்தேன். அப்போவும் அது திரும்ப திரும்ப அதே மாதிரி வந்துட்டுருந்துச்சு. அதுக்காக நானே கண்டுபிடிச்ச ஒரு புது ஐடியா ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு நல்லாவே வேலை செஞ்சிச்சு. அதை தான் இந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுங்க. அது வந்து எக்ஸ்பைரியான அரிசி மாவு, அதாவது வண்டெல்லாம் வரல. ஆனால் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ரொம்ப நாள் ஆகிப்போச்சு யூஸ் பண்ணாமல் விட்டு. ஸோ அதையும் கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை நல்லா பிழிஞ்சு இந்த மாவு கூட சேர்த்து இந்த சட்டியில் வச்சு சும்மா கையிலேயே தேய்ச்சி பார்த்தேங்க. தேய்க்க அப்படியே அந்த கருப்பாக இருக்கிற எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு துடைச்சி பார்த்தப்ப டிஷ்யூ பேப்பரில் கருன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ சட்டி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் மாவெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில ப்ராடக்டெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கும் போது அது சீசனிங் பண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க, அது வேலை கம்மி. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாத்திர கடையிலெல்லாம் வாங்கும்போது மேக்ஸிமம் சீசனிங் ஆகாமல் தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவி அதை ஒரு வழி பண்ணுறக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். ஸோ அதுக்காக நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது இமீடியட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி தான். எக்ஸ்பைரியான மாவும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், சேம் டைம் வந்து ஒரு சீசனிங் பண்ணாத பாத்திரத்தையும் பழக்கிட்டோம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மந்த் வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. பாப்பா எல்கேஜி தான் போயிட்டுருக்கா. பட் லீவ் டைமில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதுவும் இந்த வெயில் டைமுக்கு நம்மளுக்கே வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ குழந்தைங்கன்னா நம்ம ரெகுலராக சமைக்கிற எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில திங்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து ஃப்ராங்கின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவளுக்கு ஃப்ராங்கி செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்பவே ஈஸி தாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம நூடுல்ஸ்க்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எப்படி வெட்டுவோம் அந்த மாதிரியே வெட்டிட்டு இதை வந்து கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை மொத்தமாகவே போட்டு வணக்கிடலாங்க. காரத்துக்கு வேணுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அதை சேர்த்த வேண்டியதில்லை. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட எந்த ஸ்பைசியான மசாலா இருக்குதோ அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு வணக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த சப்பாத்தியில் வந்து என்கிட்ட இருக்கிற சாஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் என்னென்ன சாஸ் போட்டிருக்கேன்னா, என்கிட்ட வந்து பீஸா பாஸ்தா சாஸ் இருந்துச்சு, அது போக மயோனைஸ் இருந்தது. அது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் போட்டு இந்த காய்கறியெல்லாம் உள்ளே வச்சு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு என் குழந்தைக்கு கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா. நம்ம ரொம்ப ஹெல்த்தின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கவே முடியாதுங்க. ஏதோ கொஞ்சமாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. கடைசியில் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா, சப்பாத்திக்கு காலையில் வச்ச சாம்பார் இருந்தது, அதுவே ஊற்றி சாப்பிட்டேன். சப்பாத்திக்கும் சாம்பாருக்கும் சுத்தமாக காம்பினேஷன் ஆகாது, எனக்கும் தெரியும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன தான் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் நம்ம விரும்புகிறது நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியாது. டைமுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நானும் அவசரத்துக்கு இதையே போட்டு சாப்பிட்டேன். அடுத்ததாக மாவு அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே மாவு தான் அரைச்சிக்குவேன். தனித்தனியாக மாவு அரைக்க மாட்டேன். இந்த ஒரே மாவில் வந்து ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோவோட முடிவில் வந்து இட்லி தோசை ரெண்டுமே எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாவு அரைச்சி வச்சதுக்கப்புறமா நான் 2 பாத்திரத்தில் மாற்றிடுவேங்க. நாளைக்கு என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தேவையானது ஒரு பாத்திரத்துலேயும், அடுத்த நாளுக்கு சமைக்க போகிறத வந்து இன்னொரு பாத்திரத்துலேயும் மாற்றிடுவேன்.
நாளைக்கு எதை புளிக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் வெளியே வச்சுருவேங்க. மீதம் இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு வெயில் டைமில் வந்து மாவு சீக்கிரமாக புளிச்சு கெட்டு போகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்த மாவையும் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் நாளைக்கு தேவையானதை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து உள்ளே வச்சுருங்க. அப்போ மாவு புளிக்காமல் ஈஸியாக வரும். மாவெல்லாமே எடுத்ததுக்கப்புறமா கிரைண்டர் என்ன பண்ணிட்டேன்னா அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோம் அப்படின்னா கிரைண்டர் நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்கள். சேம் டைம் தோசையும் நல்லா தான் வந்திருக்கும். இந்த மாவு வந்து நான் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நாம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.